நீங்க இவ்வளோ நாள் என்கிட்ட பேசாம இருந்ததுனால எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? பின்ன நீ பண்ண தப்பு அப்படி. அதான் கொஞ்ச நாள் அலைய விட்டேன். நான் சாரி சொல்லிட்டேனே. சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? போங்க மாமா. சரி சாரிண்ணா. மாமா அத்தையை கூப்பிடுவேன். ஏய் நான் சாரி சொல்ல வந்தேன். பொய்ய சாரி சொல்லணும்னா கொஞ்சம் தள்ளி இருந்தே சொல்லலாம்ல. போங்க, கொஞ்சம் மாறி நில்லுங்க. ஏய் சும்மா ரெடி. ஃபர்ஸ்ட் மாதிரி பயம்லாம் இல்லை இப்போ. நீங்க தான் என்ன சொன்னாலும் கிட்ட வந்து இருக்கீங்களே, பயம் போயிடுச்சு. அதே மாதிரியே இன்னொரு பயத்தையும் போக வைக்கிட்டா? என்ன மாமா? அது மாமா பயம் போகணும்னா அந்த பயத்தை கடந்து வந்தாதான் போகும். சரி சரி சின்னங்காத, நான் மாறி நிக்கிறேன். மாறி நின்னாச்சு. மாமா நீங்க எதுக்காக கிட்ட வந்தீங்க? கிஸ் அடிக்கதான். எது? ஒன்னு கொடுக்கும் போது எல்லாம் சரியாகும். மாமா கொன்னு போட்டுருவேன். கொன்னு போட்டுருவியா? ஆமா. உன் கையால சாவறதுக்கு எனக்கு ஓகே தான். என்ன பேசுறீங்க? நீ தானடி கொன்னு போட்டுருன்னு சொன்ன. அதுக்கு என்ன நம்ம பேசுறீங்க? தப்பு, இப்படி எல்லாம் பேசாதீங்க. சரி பேச மாட்டேன். மாமா நேத்து அம்மா என்கிட்ட போன்ல பேசினப்போ நான் ஒரு வேளை அடுத்த வாரம் அங்க வருவேம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ என்னடி சொல்ற? ஆமா, அம்மா அப்பா 2 பேருமே வருவாங்களாம். அது சரி, நான் செத்துட்டேன். ஏன் மாமா, இது உங்க வீடு தானே, நீங்க ஏன் சாவ போறீங்க? சிறிய வயசுல எங்க வீட்டுக்கு வரும்போது தான் உங்களை எங்க அம்மா சும்மாவே விட மாட்டாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லைல்ல, இது உங்க வீடு தானே. அது மாத்திரம் இல்லாம நீங்க நல்லா வளர்ந்துட்டீங்க மாமா. உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியா? ஆமா, யாராவது ஏதாவது பண்ணாலும் இனி நானும் சும்மா இருக்க மாட்டேன். நான் உன்னை இப்ப சின்ன பிள்ளை இல்லைல்ல. அப்புறம் என் மாமாவுக்காக நான் யாரையும் கொல்ல கூட தாங்க மாட்டேன். சரிடி, ஆனா லாஸ்ட்ல சொன்னது வேண்டாம் சரியா? நான் உண்மையதான் சொல்றேன். நீங்க பயப்படாதீங்க மாமா. சரிம்மா, பயப்பட மாட்டேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டி. கீழே தலையை குனிச்சிட்டு சிரிச்சா போதுமா? திரும்பி சொல்லு. ஏய் சொல்றி. மாமா சொல்ல போறியா இல்லாட்டி கிஸ் பண்ணட்டா? அப்போ சொல்லு. லவ் யூ. என் காதல கேட்கல. எப்படி சினுங்கடா பாரு. மாமா வேண்டாம். சரி இப்ப வேண்டாம், ஆனா நல்லா ப்ரிப்பேர் ஆயிக்கோ. நான் எப்ப வேணாலும் கேட்பேன், ஓகேவா? என்ன ஊனாலும் நான் விட மாட்டேன். நான் கேட்கற நேரம் நீ சொல்லிதாகணும். ப்ரிப்பேர் ஆகிக்கோ. சரி நான் போகட்டா? காலேஜ் முடிஞ்சு வந்ததுல இருந்தே ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணாம அப்படியே இருக்கும். போ, ஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இருந்து படி. எதை இனி படிக்கணுமா? ஓய் என்ன, படிச்சுதான் ஆகணும். அடிங், புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. மாமா இப்ப மட்டும் வரலன்னு வச்சுக்கோடி. வரேன். போ, புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. செகண்ட் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், வந்துரு. சரிடி, நானும் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நீ வேணுண்டா என் செல்லமே, நீ வேணுண்டா செல்லமே. எவ்வளோ நேரம் இவன் வர்றதுக்கு? எரும மாடு இருந்து முட்டை போட்டுட்டு இருக்கான் போல. பார் போறத. லேய். லேயா? ஆமா, எவ்வளோ நேரம் உனக்கு வர்றதுக்கு? இவ்வளோ நேரமா? இப்பதானங்க போனேன். அது ஒன்று எனக்கு தெரியாது, எனக்கு இது ரொம்ப நேரம் தான். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ சீக்கிரமா வரணும். அது சரி. ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்னாச்சு? வாடா. சொல்லுங்க நீனா. நீனா கொஞ்ச நேரம் கடை. என்ன நீனா சொன்னா நான் கிடக்க போறேனே. ஆமா, நான் நேத்தெல்லாம் கெஞ்சி இருந்தேன், கிடந்தியாடா? அது சரி. என்ன சரி? ஹோ,
இவர் மாத்திரம் என் மடியில கிடக்கவே மாட்டாரு. நான் எத்தனை வாட்டி கிடந்திருக்கேன். அந்த நன்றி கடனுக்காவது கிடக்கணும்னு தோணலையாடா? எது நன்றி கடனுக்கு கிடக்கணுமா? அனினா என்ன பேசுறீங்க? நான் அது ஒன்றும் எனக்கு தெரியாது, நீ கட. சரி கிடக்குறேன், நீங்க கொஞ்சம் மாறிடுங்க. ஆஹ, கொஞ்சம்லாம் மாறி கிடக்க முடியாது. சரி அப்போ கொஞ்சம் நிறையாவே மாறிடுங்க. அட்டிங் கொய்யால ப்ளீஸ் ரியான், கடடா. ஏலிக்கரும்னு நினைக்காத. ஐயோ அனினா, நான் அதுக்காக சொல்லல. நானும் ரொம்ப சைட்ல இருக்கேன். பாருங்க, கட்டிலோட தும்புல கிடக்கேன். எப்ப வேணாலும் விழுவேன். அதுக்காக தான் சொல்றேன். ஐயோ சாரிடா மக்களே, நான் அதை கவனிக்கல. சரியா இரு. ம் ஓகேடா, எனக்கு இப்போ ஓகே. உனக்கு? ஓகே தான். சரி சொல்லு, எப்படி இருக்கு? என்ன சொல்லணும்? என் மடியில கிடக்குறல்ல, எப்படி இருக்குன்னு சொல்லு. ம் ம்னா நல்லாதான் இருக்கு. நல்லா தான் இருக்கா இல்லை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ம் அனினா என்னடா? போதும். என்னது போதும்? உனக்கு நான் அள்ளி அள்ளி ஏதோ கொடுத்த மாதிரி போதும்னு சொல்ற. இல்ல அனினா, போதுமை கிடந்தது. டேய், இப்போதான்டா கிடந்த. ரொம்ப பண்ணாத ரியான் நீ. இல்ல போதும் அனினா. வாய மூடு ரியான். நீ நீ ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கியே. இப்ப கிடக்கிறதுக்கு என்ன என் மடியில? நான் என்ன உனக்கு குத்து கொலையுமா பண்ணிட்டேன்? சும்மா போதும் போதும்னு சொல்லிட்டு இருக்க, ஏதோ ரொம்ப நேரம் ஆன மாதிரி. இப்பதானடா கிடந்த. அதுவும் நீ அவ கிடந்த, நானா பிடிச்சி தள்ளி விட்டதுனால கிடந்த. ரொம்ப பண்ற ரியான் நீயானா. ம் எதுவும் பேசாத. சொல்லு, இன்னைக்கு ஒர்க்கெல்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சு. அப்புறம் ஒர்க்கில் யாராச்சும் புதுசாக ஜாயின் பண்ணாங்களா? இல்ல. ஏன் ஜாயின் பண்ணல? அதான் நிறைய பேர் இருக்காங்களே அனினா. நிறைய பேர் இருந்தா ஜாயின் பண்ணக்கூடாதா? நீ என்னை சேர்த்துக்கிட்டு தான் ஆகணும். நான் நாளையிலேருந்து உன் கூட உன் ஆஃபீஸ்க்கு வர போகிறேன். என்ன? ஆமாம், உன் கூடவே ஆஃபீஸ்க்கு வர போகிறேன். அனினா. டேய் சும்மாடா, சும்மா அனினா நொனினான்ட்டு. அப்ப காலேஜ் யார் போறது? காலேஜ் யாராவது போய்க்குவாங்க. காலேஜ் போகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் உன் கூட ஆஃபீஸ் வர்றதுக்கு நான் மாத்திரம் தான் இருக்கேன். ஆமாம், உன் கூட யாரும் இல்லை, நீ பாவம் இல்லையா? அதனால இனி நான் வருவேனே. சரி. சரியா? அட்டிங் கொய்யால. அப்புறம் எக்ஸாம் வரும்போது நான் தான் கஷ்டப்படுவேன். நீ தனியா இருக்கேன்னு உனக்கு பாவம் பார்த்துட்டு நான் இருந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆகணுமா? அனினா, நீங்களா தானே சொன்னது? அதுவும் எனக்கு தெரியாது. நான் என்ன சொன்னாலும் அதுக்கு நீ உடனே சேர்த்துக்கலான்னு சொல்ற. நான் நீ பாவமே நினைச்சு சொன்னேன். ஆனா என்ன நீ பாவம் பார்க்கவே இல்லைல்லடா. எக்ஸாம்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா என்ன பண்றது? கவலையே இல்ல. ஆமாமா, உனக்கு கவலை இல்ல, எனக்கு நிறைய கவலை இருக்கு. நான் நல்லா படிக்கணும், நிறைய படிக்கணும். எவ்வளோலாம் இருக்கு தெரியுமா என் மனசுல ஆசை. சரி காலேஜ் போங்க. எனக்கு தெரியும், நீ வாய மூடு. ஆனா நீயும் பாவம். நான் உன் கூட நாளையிலேருந்து ஆஃபீஸ்க்கு வரேன். அனினா என்ன ஆச்சு? எனக்கு என்ன, ஒன்றும் இல்லை. பார்த்தா அப்படி தெரியலையே. சொல்லுங்க என்ன ஆச்சு? இல்லை, நேற்று நவமித்ரா ஃபேமிலி எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. வெளியே வா. எங்க? டூருக்கு. ஓ. ஆமாம், அவங்கெல்லாம் ஜாலியாக இருப்பாங்கல்ல. நம்மளும் தானே போனோம், ஜாலியா இருந்தோமே. ரன்னிங், சேசிங், ஜம்பிங், பம்பிங்னு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோமே. கொல்ல பயலே, திமிரில்ல உனக்கு. இல்ல நீனா, அதை நினைக்கும் போது இப்ப சிரிப்பு தான் வருது. அவங்க உங்களை கடத்தி இருக்காங்கன்னு தெரிஞ்சும் நீங்க அவங்க கிட்ட சாப்பிடலாம் கேட்டுட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் நினைக்கும் போதுதான். அட்ட பாவி, இன்னைக்கு உனக்கு வாய் குழப்ப கூடி இருக்கு. நானும் பார்த்துட்டே இருக்க, ரொம்ப ஓவரா பேசுற. சும்மா. பேசலாம் பேசலாம், என்கிட்ட தானே, அதுவும் என் புருஷன் தானே, பேசலாம். ஒரு சின்ன பூத்திரியில் ஒளி சிந்தும் நீ அழகா இருக்க. மூக்க பாரு. அனினா. கியூட் தானே. இந்த தாடி உனக்கு அழகா இருக்கு தெரியுமா? அன்னைக்கு சொன்னீங்களே. ஏன் அன்னைக்கு சொன்னா மாத்திரம் ஏத்துக்குவியா? இன்னொருக்கா சொன்னா ஏத்துக்க மாட்டியா? ஏத்துக்குவேன். குட். இப்படி இருந்தனா நீ பொழைச்சுக்குவ, சரியா? ரியான். சொல்லுங்க அனினா. என்ன பார்த்து எப்போ நீ ஐ லவ் யூ சொல்வ? அது ஒரே ஒரு வாட்டி சொல்லு அனினா. ப்ளீஸ். ஐ லவ் யூ டி பொண்டாட்டின்னு சொல்லு, இல்லாட்டி ஐ லவ் யூ அனினான்னு சொல்லு. ஏதாவது ஒன்று சொல்லு. ஐ லவ் யூ மாத்திரம் சொன்னா கூட போதும்.
அனினா நான் தான் சொன்னேன்ல இப்போ அதை பத்தி எதுவும் பேச வேண்டான்னு. காலேஜ் எல்லாம் முடிங்க, அதுக்கு பிறகு நம்ம எதுனாலும் பேசலாம். இல்லை, ஐ லவ் யூ சொல்கிறதுல ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஒரு சின்னதாக ஒரே ஒரு ஐ லவ் யூ தானே. அனினா என் மனசுல நீங்க இருக்கீங்க அனினா, இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், அது உங்களுக்குமே தெரியும். ஆனா இப்போ வேண்டாம் அனினா எதுவும். ஏண்டா, ஒரு ஐ லவ் யூ தானேடா. நான் என்ன கிஸ்ஸா கேட்டேன்? அனினா. சரி சரி, சாரி சாரி. உன் பொண்டாட்டி தானே நான். ஆமா. அப்புறம் ஏதோ ரொம்ப தான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிற. போடா, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். எனக்கு ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க, நான் கேட்காமலே சொல்லுவாங்க. எது? ஆமாம். அனினா. என்ன? போ, நிறையா இருக்காங்க, நீ ஒன்றும் சொல்லவே வேண்டாம். அனினா யார் அது? அது யாரோ உனக்கு ஏன்? சொல்லுங்க யாருன்னு. அது ஒன்றும் சொல்ல முடியாதுடா, நீ சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? அனினா இப்படியெல்லாம் பேசாதீங்க, யாருன்னு சொல்லுங்க அவன். பொசசிவ் இருக்கு. அது என்கிட்ட ஐ லவ் யூ சொல்றவங்க யாருன்னு தெரிஞ்சா நீ அவங்கள என்ன பண்ணுவ? எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? நீங்க இப்படியெல்லாம் பேசுறது. ஏன் பிடிக்கல? அது 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 உங்களுக்கு தெரியாதா? இல்ல, தெரியாது, சொல்லு. நீங்க நீங்க என் பொண்டாட்டி. என்ன ரியான், ஒரே ஒரு வாட்டி சொல்லு ப்ளீஸ். அனினா விளையாடாதீங்க. ரியான் ப்ளீஸ், என்ன சொன்ன அதே ஒரு வாட்டி சொல்லு ப்ளீஸ். நீங்க என் பொண்டாட்டின்னு சொன்னேன். லவ் யூடா செல்லம். நீ ஒன்று இப்போ சொல்ல வேண்டாம் ஒன்றும். நீ என்ன பொண்டாட்டின்னு சொன்ன பத்தியா, அதுலயே எல்லாம் அடங்கியிருக்கு. இது போதும், அப்பப்போ சொல்லு இது மாதிரி. ஏன் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு யாருக்குமே தெரியாது, இதை நான் அப்பப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுமா? அட பாவி, அது நான் உன்னை அப்பப்போ புருஷன் சொல்றதுனால உனக்கு அந்த ஃபீல் தெரியலையா இருக்கும்னு நினைக்கிறேன். யார் சொன்னா? யார் சொன்னாவா? அப்போனா உனக்கும் நல்ல ஃபீலாக தான் இருந்திருக்கு. கல்ல திரும்பி இருந்து சிரிக்கிறத பாரு, கல்ல பயலே. நீங்க அப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அனினா. ஏன்னெல்லாம் தெரியாது, ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஐ லவ் யூ. ம்